كان عليه من الإثم مثل آثام من تبعه لا ينقص ذلك من آثامهم شيئا. இப்போ இந்த தாவத்துடைய நன்மைகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அதில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நன்மையின் பக்கம் அழைத்தால், நீங்கள் ஒருவரை நன்மையின் பக்கம் அழைத்தால், தொழாத ஒரு முஸ்லிமை நீங்கள் தொழ வைத்து விட்டீர்கள். ஜக்காத்து கொடுக்காமல் இருந்த ஒருவரை ஜக்காத்து கொடுக்க நீங்கள் தூண்டி விட்டீர்கள். ஹஜ்ஜி செய்யாமல் இருந்த ஒருவரை, ஹஜ்ஜி செய்யாமல் அலட்சியம் செய்து கொண்டிருந்த ஒரு முஸ்லிமை நீங்கள் அவருக்கு ஆர்வம் ஊட்டி அவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பிவிட்டீர்கள். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஏன் சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் பெரிய விஷயங்களை பார்ப்பார்கள், சின்ன சின்ன விஷயங்களை விட்டு விடுவார்கள். குடும்பத்திலே பாருங்க, உட்காந்து நீங்க சாப்பிடுவீங்க, ஒரு குழந்தை தெரியாததுக்கு இடது கையால் எடுத்து குடிக்கும். இந்த நேரத்தில் நீங்க சொல்றீங்க இடது கையால குடிக்காதீங்க, வலது கையால குடிங்கன்னு சொல்லி கீழே விழுந்த உணவுப் பொருட்களை அப்படியே விட்டு விட்டு செல்வார்கள். அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுங்கள் என்று சொல்கிறீர்கள். தண்ணீர் குடிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி தண்ணி குடிங்க, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு சிறு சிறு ஒழுக்கத்தை கூட இப்படி ஹிதாயத் நேர் வழியில், எந்த ஒரு நேர் வழியின் பக்கம் மன்தா இலா ஹுதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதா என்று நக்கீராவாக சொல்கிறார்கள். இலா ஹுதன், மன்தா இலா ஹுதா, எந்த ஒரு நேர்வழியாக இருக்கட்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எல்லாமே நேர்வழி தான். அப்ப எந்த ஒரு நேர்வழியின் பக்கம், அது சிறியதோ பெரியதோ மறைந்ததோ தெளிவானதோ, அது இபாதத்து சம்பந்தப்பட்டதோ அஹ்லாக் சம்பந்தம் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு நேர்வழியின் பக்கம் நீங்கள் அழைத்து விட்டால், நீங்கள் யாரை அழைத்தீர்களோ, நீங்கள் யாரை அழைத்தீர்களோ அதற்கு பிறகு அவர் யாரையெல்லாம் அழைப்பாரோ அதன் பக்கம். இப்ப நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தீங்க வலது கையால குடிக்கணும்னு சொல்லி, அவர் அதை தெரிந்து கொண்டார், பின்பற்றுகிறார். அவர் ஒரு 10 பேருக்கு சொல்றார். இப்படி எத்தனை பேர் அந்த நேர்வழியின்படி செயல்பட்டாலும் அவர்கள் அனைவருடைய நன்மையும் யாருக்கு கிடைக்கும்? முதலிலே நேர்வழியின் பக்கம் அழைத்தவருக்கும் கிடைக்கும். இதனால் பின்பற்றியவர்களுடைய நன்மையிலே எந்த குறைவும் ஏற்படாது. இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் அவ்வளவு உயர்ந்த தரஜா தெரியுமா? அவர்களுக்கு அவர்கள் செய்த அமல்கள் மட்டுமல்ல, இந்த உம்மத்திலே அபூபக்கரில் இருந்து கடைசி இந்த உலகம் முடியும் நாள் வரை இருக்கக்கூடிய வாழக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய அமலிலும் யாருக்கு பங்கு இருக்கிறது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அவர்கள் தான் நமக்கு நேர் வழியை எடுத்து சொன்னவர்கள். அதே போல சஹாபாக்கள், வெளியிலே பார்க்கும் பொழுது சில சஹாபாக்களை பார்த்தால் 1 வருஷம் தான் வாழ்ந்திருப்பார், 2 வருஷம் வாழ்ந்திருப்பார், ஜிஹாதில் மௌத்தா போயிருப்பார். ஆனா அந்த சஹாபாக்களுக்கு இறுதி நாள் வரை வரக்கூடிய உம்மத்துடைய அமல்களிலே ஒரு பங்கை அல்லாஹ் தருகிறான் என்றால் ஏன்? அவர்கள் அந்த நேர்வழியின் பக்கம் அழைப்பவர்களாக இருந்தார்கள். அடுத்து அதே போல وَمَنْ دَعَا إِلَى إِثْمٍ إِلَى ضَلَالَةٍ, யார் ஒரு பாவத்தின் பக்கம் வழிகேட்டின் பக்கம் மக்களை அழைப்பாரோ அவரை அவருடைய அழைப்பின்படி யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவமும் இவருக்கு வந்து சேரும், பின்பற்றியவர்களுடைய பாவத்திலும் எந்த விதமான குறைவும் ஏற்படாது. அப்போ பயந்து கொள்ள வேண்டும். நாம் எதை சொல்கிறோம், அது சரியானது தானா நன்மையானதுதானா என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல இன்னொரு அறிவிப்பு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஆ அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரு ஃபாயிலிஹி, யார் ஒருவர் ஒரு நன்மையை சொன்னாலே போதும், ஒரு நன்மையை ஒருவர் கற்றுக் கொடுத்தாலே சொல்லிக் கொடுத்தாலே போதும், அதை செய்தவருடைய கூலி கிடைக்கும். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அப்ப நம்ம இந்த தாவா அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது இது நமது மார்க்கத்தினுடைய ஒரு கடமை. இதை நம்ம விரும்பினா செய்யலாம், விரும்பாட்டி விடலாம் என்பது கிடையாது. இது கடமையோடு இருப்பது மட்டுமல்லாமல் நமக்கு அதிகமான நன்மைகளை சிறப்புகளை தேடித்தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.